நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஜாஷ்வா டிவி சார்பாகவும் ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரி சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கடந்த 4 எபிசோட்லயும் கர்த்தர் நம்மோடு பேசினார். நம்ம கேள்விப்பட்ட காரியங்கள் நிறையவே நீங்க ஃபோன் பண்ணி நீங்க சாட்சி சொல்லி இருக்கிறீங்க. நிறைய பேர் உங்க ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்திருக்கிறீங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நீங்க ஈஸ்டர் பண்டிகையை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை மிகவும் சந்தோஷமாய் கொண்டாடி அல்லேலூயா. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். மீண்டுமாய் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயம் எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதனால் கலக்கம் எனக்கு இல்லைங்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே நடத்துகிறபடியினால் நாங்கள் வெட்கப்படவும் மாட்டோம், நாங்கள் தடுமாறி போகவும் மாட்டோம். என்னை நடத்த ஒருவர் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். Thank you Jesus. சொல்லுவோம், என்னை நடத்திடும் தெய்வம் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தெய்வம் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுவோம், என்னை நடத்திடும் தெய்வம் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தெய்வம் என் துருகமாய் இருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் வந்து பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். இப்ப நீங்க சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் வந்து. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர். கைகளை தட்டி சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. உங்க சத்தம் கேட்கட்டும். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் நடக்கிறோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் தடைக்கிறோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தெய்வம் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தெய்வம் நிச்சயம் நடத்துவார். கைகளை தட்டி பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார்.
பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறு செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறு செய்வார். கைகளை தட்டி சொல்வோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சாமி கர்த்தர் முன்பு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தெய்வம் என்னோடு இருப்பதால் சொல்லுவோம் சத்தத்தை உயர்த்தி நான் நம்பிடும் தெய்வம் என் துருகமாயிருப்பதால் பயமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தெய்வம் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தெய்வம் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. அல்லேலூயா. எவ்வளவு அழகான பாடல். நம்மை நடத்துகிறவர் ஆமே. அவர் நம்மளை வறண்ட வழியிலும் நடத்துவார். அவர் நம்மளை வற்றாத நீரூற்றிலும் நடத்துவார். அவர் நம்மளை பாலைவனத்திலும் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அவர் வனாந்திரத்திலும் பாலைவனத்திலும் நடத்தினார். ஒருபோதும் எந்த குறையும் தம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைக்கவில்லை. எனக்கு அருமையான வாலிப சகோதரி, எனக்கு அருமையான வாலிப சகோதரன், எனக்கு அருமையான தாயை தகப்பனே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் செல்ல விரும்புகிறேன். அவர் நம்மை நடத்துகிறவர். சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சியடை. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி பக்தன் சொல்லுகிறார், நானும் என் வீடும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னு கேட்டா அவர் என்ன ஒரு கருப்போல பாதுகாத்தார். எரேமியா 1:5 கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுகிறார், எரேமியாவே, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகமனை அறிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். நீ பயப்படாதப்பா, நீ உன்னை சிறுப்பில் என்ன சொல்லாத, நான் உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை ஜாதிகளுக்குள்ளே ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் நம் தாயின் கருவில் ஒரு புழுவாய் வருவதற்கு முன்பாகவே என்னுடைய பெயரை முன்குறித்தார். சிஸ்டர், உங்க பெயரை முன்குறித்தார். பிரதர், உங்க பெயரை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. இதய சுமந்தீரே நன்றி. சொல்லுவோம், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வேன். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லுவோம், ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே.
நன்றி நன்றி கரம் போல காத்தீரே நன்றி 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 இதய சுமந்தீரே நன்றி. சொல்ல முடியும் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிரம்பினது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையினால் நிரம்பினது. ஒரு தீமையும் என் வாழ்க்கையிலே செய்யாத நல்ல தகப்பனை நான் ஆராதிக்கிறேன். கொஞ்சம் கண்ண மூடி வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உயர்த்துகிறோம் அப்பா. செய்து சொல்லுவோம் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி. ஆமாப்பா ஒரு கரு போல ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. இத்தனை சொல்ல முடியும். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கரு போல காத்தீரே நன்றி. அஞ்சலி காண இச்சேவைகள் யாவையும் உங்கரமையினதே. அஞ்சலி காண இச்சேவைகள் யாவையும் உங்கரமையினதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீங்க நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே ஜீவலகல குடலகல என் நினைவாயிருப்பவரே. சொல்லுவோம் நன்றி நன்றி நன்றி
சுமந்தீரே நன்றி. ஆமாண்டவரே, இந்த உலகத்துல எல்லாரும் வெறுத்து தள்ளும் பொழுது நீங்க மட்டும் எங்களை நடத்துறீங்கப்பா. நீங்க மட்டும் எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. விதியாயிருக்கிற ஒவ்வொரு வேளையையும் கர்த்தர் கூட பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் திருப்தி அடைவன். ராஜா, ஜனமும் உடையது, வார்த்தை உடையது, அடிமையும் உடையவன். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இல்ல, ஆமென். என்னை நடத்திடும் தேவன், நம்மளை அவர் நடத்துகிறவர். இரண்டாவது பார்த்தோம்ல, எபினேசர் உதவி பண்ணுகிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தை, நம்முடைய பர்சனல் லைஃப் நடத்த நம்ம ஏமாற்றோம். அடிக்கடி சபா கிட்ட சொல்லுவேன், சப்பா இந்த வாலிப வயசுல என்ன நடத்துறீங்க, ஏமாத்திரம் ஆண்டவரே. நான் ஒரே ஒரு காரியத்தை என்ன சொல்லுவேன், காக்கைகளுக்கு பதில் கொடுக்கிறவர் நம்மளுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். ஆமென், ஹalleluya. என்னோடு கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படியாய் தாங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 119வது அதிகாரம் 9வது வசனம் உங்களுக்கு டிவியில வரும். சங்கீதத்தின் புத்தகம் 119வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதில் தானே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதில் தானே. எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, எனக்கு அருமையான வாலிப சகோதரியே, நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கொடிய காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஆவிக்குரிய ரீதியில மகா வறட்சியான ஒரு காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? நீங்க நாட்கள் நம்ம திரும்பி பார்ப்போம் சொன்னா, வாலிபர்கள் நம்முடைய வாழ்க்கையில சுற்றிலும் பாவ போராட்டங்கள், சுற்றிலும் அநாகரிகமான காரியங்கள், சுற்றிலும் எல்லா பாவங்களும் இன்னைக்கு நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, இந்த பாவத்தை நான் எப்படி மேற்கொள்வது, இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவது என்று சொல்லிக் கொண்டு, ஒருவேளை என் அன்பு தாயாரே, என் அன்பு தகப்பனை, ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டு பார்க்கலாம். ஆனால் இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஐயா, ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில தன் வழி எப்படி சுத்தமாகும்? கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வது தானே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பரிசுத்தமான இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்தில் வாழுகிற இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையில நம்மளை கர்த்தர் பரிசுத்தமாய் வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கும் உடன்பட்டு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பக்தன் சொல்கிறார். சங்கீதம் 119 105ல தாவீது ராஜா இதமாய் பாடுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. யாருடைய காலுக்கு தீபம், யாருடைய பாதைக்கு வெளிச்சம் அப்படி என்று சொன்னால், இருளிலே நடக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் பாதைக்கு தீபம் வேணும், கால்களுக்கு வெளிச்சம் வேணும். அப்போ இந்த தாவீது மறைமுகமாக என்ன சொல்கிறார்? நான் இந்த தாவீது மரண இருளில் பொல்லாப்பிலே நடந்தாலும், மரண இருளில் நான் நடக்கிறேன். இந்த மரண இருளில் நடக்கும்போது எனக்கு எது பாதுகாப்பு கேட்டால் தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன். நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் கல்லல்ல, அவர் மண்ணல்ல, அவருக்கு உயிர் இருக்கிறது, அவருக்கு நாவு இருக்கிறது, அவர் நம்மோடு பேசுவார். அவர் எப்படி பேசுவார்? ஒரு மனுஷனிடத்திலே கர்த்தர் எப்படி பேசுவார் என்று சொன்னால், 99.9% கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே தம்முடைய பிள்ளைகள் கூட பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா அதனால் தெரிந்த பிசாசு இன்னைக்கு உங்களையும் என்னையும் பாவத்திற்குள் விழ வைக்க வேண்டும் என்று சொல்லி, இவனுக்கு தெரியும், இந்த சத்துருவுக்கு தெரியும், நாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, வேதத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா கர்த்தர் நம்மோடு பேசிடுவார், நம்ம சத்துருவை துரத்திடுவோம். இந்த பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் வாலிப நாட்களாக இருக்கிற இந்த யௌவன ஜனமாக இருக்கிற ஒரு டீனேஜ்ல இருக்கிற அன்பு சகோதரா, அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உன்னையும் என்னையும் அதனாலதான் இந்த சத்துரு வேதத்தை திறக்க விட மாட்டேங்கிறார். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவள் பைபிள் தெரிஞ்சு வாசிக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிட்டா ஆண்டவர் கூட பேச ஆரம்பிச்சிடுவார். இந்த பையன் பைபிள் தெரிஞ்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டா ஆண்டவர் கூட பேசிடுவார். அவன் மேல இருக்கிற தரிசனத்தை இவன் எடுத்துக்கொள்வான். அவன் மேல இருக்கிற வாக்குத்தத்தத்தை இவன் சுதந்திரித்துக் கொள்வான். பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், இயேசப்பா, நான் எவ்வளவு பெரிய சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தாலும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசித்து பார்க்க வேண்டும் என்று ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நம்மளால வேதத்தை வாசிக்க முடியல, ஆனா பக்கமா புக் வச்சு படிக்கிறோம். என்ன யூஸ்? நம்ம படிக்கிற கெமிஸ்ட்ரி நம்மள பரலோகத்துக்கு கூட்டி போயிருமா? நம்ம படிக்கிற பிகாம் நம்மள பரலோகத்துக்கு கூட்டி போயிர முடியுமா? நம்ம படிக்கிற நீட் எக்ஸாம் புக்ஸ் நம்ம பரலோகத்துக்கு கூட்டி இல்ல. வேத வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இன்றைக்கு சத்துரு நம் வேதத்தை திறக்க கூடாதபடிக்கு, நம் வேதத்தில் இருக்கிற மகத்துவத்தை அறிந்து விட கூடாதபடிக்கு பொல்லாத பிசாசானவன் நம்மை வேதத்தை வாசிக்க வைப்பது இல்லை, வேதத்தை நேசிக்க வைப்பது இல்லை. வேத வசனம் சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஐயா, இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பது இல்லை, நேசிக்க முடியல. அதே வசனம் சொல்கிறது, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்கிறது. அப்போ நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இந்த மண்ணான மனுஷனாகிய இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாரும் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. பக்தன் சொல்கிறார் சங்கீதம் 119 113ல, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்ப தாவீது என்ன சொல்கிறார்? எனக்கு வீண் சிந்தனை வருது, என் பரிசுத்தத்தை கெடுக்கும்படியா வீண் சிந்தனை வருது, ஆனாலும் நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தை நான் பிரியப்படுகிறேன் இயேசு சுவாமி என்று தாவீது சொல்கிறார். சங்கீதம் 119 114 அடுத்த வசனத்தில் சொல்கிறார், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் வேதத்தை தூர வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேதத்தை வாசிப்பது நமக்கு கசப்பாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, வாலிபன் தன் வழி எப்படி சுத்தமாய் வைக்க முடியும்? அவருடைய கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்களும் நானும் ஜீவியம் பண்ணுவோம் என்று சொன்னால் சுத்தமாய் இருக்க முடியும். சுத்தமுள்ளவனை தான் பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களால வேதத்தை வாசிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரனாய், நல்ல ஒரு நண்பனாய் சொல்லுகிறேன், குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்க காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனமாவது உட்கார்ந்து வாசிச்சுட்டு போங்க. உங்களுக்கு 2 அதிகாரம் வாசிக்க கம்பேர் பண்ணி 2 வசனத்தை தினமும் வாசித்து பாருங்க. ஆவியானவர் உங்களை நடத்துகிறது நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. தங்கச்சி நீ கவலைப்படாதவங்கள பைபிள் திறக்க முடியல. தம்பி நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. தினந்து வைங்க. ஒரு வசனமாவது தினமும் வாசிங்க. ஒரு வசனத்துக்கான இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துறதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை போஷிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் திருப்தி அடைகிறான். மாம்சத்துல திருப்தி இருந்து வேஸ்ட் சிஸ்டர், மாம்சத்துல திருப்தி இருந்து வேஸ்ட், ஆவியில திருப்தி வேணும். அல்லேலூயா. தங்கச்சி தம்பி, நீ வேதத்தின்படி வாழ்ந்து பார், வேதத்தை வாசித்து பார், பழையவை எல்லாம் மறந்து போயிடும். நிறைவானது உள்ள வர வர உனக்குள் இருக்கிற குறைவுள்ள கர்த்தருடைய வார்த்தை வெளியே போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் என்ன சொல்ல போறீங்க? ஏசப்பா வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:1, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடத்தாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரம் இடத்திலும் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பான். நீ வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, வேதத்தை தியானிக்கும் பொழுது நீ பாக்கியவான், நீ பாக்கியவது என்பதை மறந்து விடாதே. வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லல. வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான் அல்ல, வேதத்தை தியானிக்கிறவன், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
உங்களை கர்த்தரின் மேல் பாக்கியமான மாற்ற போறார். தம்பி, உங்களை கர்த்தர் பாக்கியமான மாற்ற போகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான வாலிப கூட்டமே, உங்களை கர்த்தர் பாக்கிய ஜனமாய் மாற்ற போகிறார். அப்போ இனிமேல் எவ்வளவோ நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு ஃபேஸ்புக், எவ்வளவோ இன்டர்நெட், எவ்வளவு விக்கிபீடியா, எவ்வளவோ சோசியல் மீடியாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தினமும் காலையில ஒரு 10 நிமிஷம் பைபிளை திறந்து வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு காதில் ஒரு சத்தம் கேட்கும், நான் உன் கூட தான் இருக்கிறேன், கர்த்தர் கூட பேசுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் திருப்தி அடைவானப்பா. என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதத்தை வாசிக்க கூடாதபடிக்கு, வேதத்தின் மகத்துவங்களை கண்கள் திறக்கப்பட்டு பார்க்க கூடாதபடிக்கு கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும் அப்பா. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டல்லவோ. உடைய வசனத்தை நேசிக்கிறவர்களாய் மாற்றுவீராக, வசனத்தை பேசுகிறவர்களாய் மாற்றுவீராக, வசனத்தை தியானிக்கிறவர்களாய் மாற்றுவீராக, வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளை விட முடியாத பாவத்திலிருந்து இப்போ விடுதலை உண்டாவதாக. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்ற வார்த்தையின்படி கண்ணீரோடு, இருதயத்தை ஏக்கத்தோடு தனிமையாய் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளிடத்திலே கர்த்தருடைய வாக்கின் வல்லமை வெளியரங்கமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். இனி வேதத்தின்படி பிள்ளைகளை போஷிக்கிறார். வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் சொந்தமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படிங்களுக்கு பலன் தந்து எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க, வேதத்தின்படி நடக்கிற நாம் பாக்கியமுள்ளவர்களாய் மாற முடியும். வேதத்தின்படி நம்மை காத்துக் கொண்டால் நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாலிப கூட்டமாய் மாற முடியும். அல்லேலூயா. God bless you. அடுத்த வாரமோ இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் டியூக். நான் விடைபெறுகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற ஜோஷுவா டிவில இருக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். திரையில இருக்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை சொல்லுங்க, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஊழியர்கள் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. ஆமென், ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அது போக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.